நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய இன்றைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலுக்கு போகிறாங்க பெண் சாமியாரை பார்க்குறதுக்காக. அந்த கோவில்லையே நம்ம ரம்யாவும் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பெண் சாமியாரையா அப்போது நமக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமோ, என்னால் பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கண்டிப்பாக கணிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம இப்போ அந்த பெண் சாமியார் கண்ணில் படாமல் நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிளம்பிடுறாங்க. நாச்சியார் கோயிலுக்குள்ளே போய் அந்த பெண் சாமியாரை தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் பெண் சாமியாரை எங்கேயுமே காணோம். அப்போது நாச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது. அப்போது பெண் சாமியை தான் கூப்பிட்றாங்க. அப்போது நான் என் பொண்ணுக்கோ, அதாவது என் பையனுக்கோ என் மருமகளுக்கோ மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுது. அவள் எனக்காக கழட்டி வச்ச தாலியை நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி. அதனால் தாலியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நல்லபடியாக நான் உங்களுக்கு இதை பூஜை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நான் வருவேன் இந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பெண் சாமியாரும். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வெளியில் போய் செப்பல் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணி அந்த தாலி இருக்கிற ஹேண்ட்பேக்கை பிடுங்கிட்டு ஓட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நாச்சியாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கார்த்திக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க.